இப்போ பார்த்தீங்கன்னா இதிலே கஞ்சாங்கொரையில் 2 டைப்பாக இருக்கும். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, இது ஒரு டைப்பு வந்து கஞ்சாங்கொரை, அது கரிசலாங்கண்ணி. நீ பாருங்கள், இது ஒரு டைப்பு. இதில் இன்னொரு டைப் காட்டுறேன் பாருங்கள். இங்கே பக்கத்தில் இருக்குது பாருங்கள். நான் பறித்து காட்டுறேன், உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் பாருங்கள். இங்கே பாருங்கள், டிஃப்ரென்ஸு தெரியுதா? இது வந்து அதிகமாக காட்டில் கிடைக்கக்கூடியது, வயலில் வரப்பில் இந்த மாதிரி. இந்த செடி வந்து அதிகமாக நம்ம வீட்டு ஓரங்களில், தோட்டங்களில், இந்த மாதிரி இடங்கள்ல அதிகமாக கிடைக்கும். இது ரெண்டுமே வந்து நம்ம துவையை அரைச்சி சாப்பிட்லாம், தலைக்கும் தேய்ச்சி வரலாம். இது வந்து எண்ணெய்க்கும் காய்ச்சி எண்ணெய் காய்ச்சும் நம்ம தலைக்கு தேய்க்கலாம். ரொம்ப இது வந்து இயற்கையாகவே முடி கருமையாகிறதுக்கு வந்து இந்த கரிசலாங்கண்ணி வந்து ரொம்ப பயன்படுது. இது நல்லா கசக்கி பார்த்திங்கன்னா, கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா இந்த செடி அப்படியே துவண்டதுக்கப்புறம் இந்த கருமை நிறம் வந்து நமக்கு தென்படும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இது பார்த்திங்கன்னா வயல் ஓரங்களில் நிறையா இருக்குது. இப்போ என் தலைக்கு தேய்க்கிறதுக்காக நான் தேவையான அளவு மட்டும் பறிச்சுக்க போகிறேன். உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள்.